வெல்கம் டு ஹேண்ட்ஷா அண்ட் மாம் டைரிஸ். இந்த வீக்கெண்ட் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, கோயம்புத்தூரில் இருக்க லூலு ஹைப்பர் மார்க்கெட். ஜென்ரலாகவே உங்களுக்கு இந்த லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் டிமார்ட் போனீங்கன்னா உங்களோட பல்க் பர்ச்சேசஸில் வந்து சூப்பராகவே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நாங்கள் இன்றைக்கி மேஜராக எதுவும் எடுக்க போகல, இருந்தாலுமே நல்ல ஒரு ஃபேமிலி டைம் கரெக்டாக இந்த மாதிரி க்ராசரி ஷாப்பிங் சேர்ந்து பண்ணுறப்போ. ஸோ அது மட்டும் இல்லை, ரயாக்கு லூலு வந்தாலே வெளியில் ஒரு ரெட் கலர் ட்ரெயின் கிட்ஸுக்காக வச்சுருப்பாங்க. அதில் போகிறதுக்காகவே கண்டிப்பாக பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக வருவாள். வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ்லாம் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. அதுலேருந்து ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு நாங்கள் வெளியில் வந்துட்டோம். இங்கே வந்து உங்களுக்கு க்ராசரிஸ் மட்டும் இல்லை, அப்ளையன்சஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் A to Z ஐட்டம்ஸ் இருக்கும். வெளியில் வந்து பார்த்தா கிளைமேட் வேறு சூப்பராக இருந்தது. இங்கே வெளியில் வந்து ஒரு அழகாக ஒரு பாண்ட் வச்சுருந்தாங்க, குட்டியாக லில்லிஸ் வச்சு உள்ள குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது. அதை வந்து பார்த்துட்டு லஞ்சுக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். அது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், அதனால் கிளைமேட்டும் நல்லா மழை பெஞ்சு சூப்பராக இருந்தனால நடந்தே போயிட்டாங்க. குயிக்காக எங்களுக்கு பிடிச்ச டிஷ்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம ரயா அவங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கா எப்படி நூடுல்ஸ் சாப்பிட்ணும், எப்படி சுற்றி சுற்றின்னு. அவள் பண்ணுற இந்த மாதிரி க்யூட் திங்ஸ்லாம் பார்த்துட்டே எங்களுக்கு கரெக்டாக டைம் போயிடும். ஸோ நல்லா ஒரு ஃபேமிலி மீல் என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பார்த்தா அங்கேயுமே கிளைமேட் சூப்பர். அதனால் கொஞ்சம் நேரம் அங்கே ஓடிட்டு இருந்தால் சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆகிட்டோன்னு. ஸோ அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். ஜென்ரலாகவே வீக்கெண்டில் வந்து பெஸ்ட்டு டே சாட்டர்டே தான். அடுத்த நாளும் லீவ், நோ ஒர்க் ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு ஹாப்பி அண்ட் பீஸ்ஃபுல் டைம் கிடைக்கும் கரெக்டாக. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஐஸ்கிரீம் மோல்டு மாதிரி ஒன்று அக்கா வாங்கினா, இது ரயாக்கு வந்து வெளியில் இருக்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக ஹோம்மேடாக அவளே வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரூட்ஸ்லாம் ஆட் பண்ணி பண்ணலான்னு வாங்கினா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மஃபின் மோல்டு, இது வந்து சிலிக்கானில் பண்ணியிருக்காங்க. நம்ம எப்படி கேக் பண்ணுறோமோ அந்த மாதிரி குட்டி குட்டி கப் கேக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு வாங்கினோம். இது கிறிஸ்மஸ் டைம், நியூ இயர் டைம்லாம் வருது கரெக்டாக. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணலான்னு ஒன்று வாங்கினோம். அடுத்து வந்து இந்த 3 ஸ்பேச்சுலா உடன் ஸ்பூன்ஸ், இது வந்து நல்ல ஒரு ஆஃபரில் கிடச்சிது, 99 rupees 3 யூட்டென்சில்ஸ்க்கு. ஸோ அது ஒன்று வாங்கினோம். இது வந்து ஒரு குக்கி ஷேப் கட்டர், பட் வந்து இது அக்கா வந்து வேறு பிளான்ஸ் வச்சுருந்தா, டிஃப்ரெண்ட்டாக எக்ஸு என்னெல்லாம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான். கிட்ஸுக்கு இந்த மாதிரி இனோவேட்டிவாக ஏதாவது ஒன்று கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும்ல. ஸோ அது அடுத்து இன்னொரு ஸ்டீலில் வந்து அதே மாதிரி ஒரு செட் ஆஃப் கரண்டிஸ், அதுவுமே 99 rupees தான். அடுத்து இந்த மாதிரி ஒரு பாட்டில், நீங்கள் வந்து உள்ள ஸ்ட்ரா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ப்ரைஸஸ் வந்து நான் அப்படியே ஸ்க்ரீன்லேயே நான் காட்டியிருக்கேன். தனியாக செப்ரேட்டில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை ஷேர் பண்ணுறேன். அடுத்து வந்து இந்த கோகோனட் ஆயில், வர்ஜின் கோகோனட் ஆயில், இது வந்து ரொம்ப பியூரான ஃபார்மில் வந்து லூலூவில் கிடச்சிது. ஒரு கிளாஸ் ஜாரில் நீங்கள் எடுத்த ஸ்பூனில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வாங்கினோம். அடுத்து வந்து ஒரு ஃபேஸ் வாஷ் எனக்காக நான் வாங்கினேன். நெக்ஸ்ட் வந்து இந்த சாஃப்ட்னர்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஆஃபரில் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காம்போவாக கிடைக்கும். ப்ளஸ் இந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேரோட ஸ்மெல் வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஃபேவரெட். ஸோ அதை வாங்கிட்டு இந்த மாதிரி 2 பேக்கெட் பாஸ்மதி ரைஸ் வாங்கினோம். ஜென்ரலாக வெளியில் வாங்குறத விட நல்லாவே ஆஃபில் கிடச்சிது. ஸோ இது வாங்கிட்டு இந்த பெரிய கண்டெய்னரும் ஒன்று வாங்கினோம். இது வந்து சூப்பர் யூஸ்ஃபுல் உங்கள் க்ராசரிஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. இது ஒன்று வாங்கிட்டு வீக்கெண்ட் ரேப் அப் பண்ணியாச்சு.